விடுதலை 2 படத்தை தொடர்ந்து வாடிவாசல் படத்தை வெற்றிமாறன் இயக்கப் போகிறார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில காரணங்களால் வாடிவாசல் படம் தள்ளி போயுள்ளது. இதனால் கலைப்புலி தானு தயாரிப்பில் STR49 திரைப்படத்தை வெற்றிமாறன் இயக்க ஒப்புக்கொண்டுள்ளார். சமீபத்தில் இந்த படத்திற்கான அறிவிப்பு வீடியோ படப்பிடிப்பு நடைபெற்றது. விரைவில் அந்த வீடியோ அதிகாரப்பூர்வமாக வெளிவர உள்ளது. STR49 திரைப்படம் வடசென்னை 2 என இணையத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் வடசென்னை பட தயாரிப்பாளர் தனுஷ் காப்பிரைட்டாக ரூபாய் 20 கோடி கேட்டதாக தகவல் வெளிவந்தன. இது பெரும் சர்ச்சையான நிலையில் அதற்கான விளக்கத்தை இயக்குனர் வெற்றிமாறன் கொடுத்துள்ளார். STR49 திரைப்படம் வடசென்னை 2வாக இருக்கும் என பேசப்பட்டு வருகிறது. அதை நான் கவனித்தேன். ஆனால் அது வடசென்னை 2 கிடையாது. தனுஷ் நடிப்பதுதான் வடசென்னை 2. அன்புவின் எழுச்சியாக இருக்கும். இந்த படம் வடசென்னை உலகத்தில் நடக்கும் ஒரு கதை. அதாவது அதில் இருக்கும் கதாபாத்திரங்கள், சில விஷயங்கள் எல்லாம் இப்படத்தில் இருக்கும். தனுஷ் தான் வடசென்னை படத்தின் தயாரிப்பாளர். அப்படத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்காக அவரிடம் நாம் உரிமை கேட்போம். ஆனால் காப்பிரைட் குறித்து தனுஷிடம் பேசும்போது, சார் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை பண்ணுங்க, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து NOC கொடுத்துட்றோம், பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இது குறித்து வதந்திகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என கூறியுள்ளார். இதன் மூலம் ரூபாய் 20 கோடி தனுஷ் கேட்டார் என பரவி வந்த வதந்திக்கு இயக்குனர் வெற்றிமாறன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.